नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்மகுணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாயருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழான திருப்பாவையில் புள்ளின்வாய் கீண்டானை என்று தொடங்குகிற 13வது பாசுரம் இன்றைய தினம். பாகவதர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு அவர்களை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்திலே செல்லுவதுங்கிறது முறை. அந்த முறையை நாம் சரிவர பின்பற்றினோம் என்னால் பகவானாகிற அந்த உயர்ந்த புருஷார்த்தத்தை பலனை நாம் சுலபமாக பெற்று உய்யலாம். இந்த மேலான கருத்தை பல படிகளாலே ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறாள். 6ஆம் பாட்டிலிருந்து 15ஆம் பாட்டு வரை 10 பெண் பிள்ளைகளை பாகவதைகளை எழுப்புகிறாள். அதில் இன்றைய தினம் எழுப்பப்படுகிறவள் கண்ணழகிலே சிறந்தவளான பெண் பிள்ளை என்று சொல்லப்படுகிறாள். அதை எங்கனம் தெரிந்து கொள்ளலாம்னால் இந்த பாட்டிலே வருகிற ஒரு விழி சம்போதனம் போதரிக் கண்ணினாய்னு இருக்கிறது. போதுன புஷ்பம், அரினா மான். புஷ்பத்தை போலவும் மான போலவும் கண் படைத்தவள். தமிழிலே பூவிழியாள்னு சொல்றோம், மான்விழியாள்னு சொல்றோம். அதைத்தான் போதரிக் கண்ணினாய்னு ஆண்டாள் தெரிவிக்கிறாள். காஞ்சி பிரதிமாத பயங்கரம் சுவாமி ஒரு அழகான அர்த்தத்தை இந்த இடத்துல காட்டுறார். இங்கே போதுன்னு வந்திருக்கே, அது போதம்ங்கிற வடமொழி சொல்லினுடைய ஒரு திரிபுன்னு வச்சுக்கோங்கோங்கிறார். போதம்னா என்ன அர்த்தம்னால் அறிவுங்கிறது அர்த்தம். அதுக்கு மேலே அறிங்கிற சப்தம் இருக்கும் இல்லையோ, அறித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னால் அதனை பெறுதல்ங்கிறது அர்த்தம். அதாவது பூக்களை அவர் அறிந்தார். சாதாரணமா காய்கறிகளில் கூட சிலவத்தை சொல்லும்போது அறிதல்ங்கிறத அந்த வார்த்தையை நாம உபயோகப்படுத்துகிறோம். அறிந்து வந்தார், அறிந்தார் அப்படின்னு சொல்றோம். அதை போல ஞானத்தை சம்பாதித்திடுகைங்கிறது இருக்கு பாருங்க. அதிலேயே கண்ணாயிருப்பவர் எவரோ அவரே போதரிக் கண்ணினாய்னு சொல்ல தகுந்தவர். போதம்னா அறிவு, போதரி அந்த போதம்ங்கிற அறிவை சம்பாதிப்பது, கண்ணினாய் அதிலேயே கண்ணாய் இருக்கிறவர்.
உயர்ந்த தத்துவத்தை நாம தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய ஆன்மாவிற்கு நன்மைங்கிறது விளையும். தத்துவஞானாத்து முக்திஹி என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. தத்துவம்னா என்ன அர்த்தம்னால் உண்மை பொருள்ங்கிறது அர்த்தம். எது உண்மை பொருள்? பகவான் தான் உண்மை. அந்த பெருமானை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் தான் உண்மைன்னு சொன்னால் அவனாலே படைக்கப்பட்டிருக்கிற யாவும் உண்மை, இவ்வுலகமும் உண்மை. இந்த உண்மைகளை நாம பொய்யின்னு மருண்டு போயிடக்கூடாது. இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டால் பகவானை சுலபமாக அடைந்து விடலாம். அதனாலே கண்ணழகு படைத்திருக்கிற ஒரு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள். இன்னொரு அர்த்தம் என்ன பார்த்தோம்? அறிவை தேடுவதிலே நாட்டம் இருக்கிற பெண் அப்படிங்கிற அர்த்தத்தையும் பார்த்தோம். அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னால், நமக்கு இத்தனை கண்ணழகு இருக்கு, நாம என்னத்துக்காக அவரை தேடி போகணும்? வேணும்னா நம்ம கண்ணழகுக்கு தோற்று அவர் வரட்டும். நான் என்ன விலை போகாத சரக்கா? அதெல்லாம் அவரை தேடி போறதுக்கு நான் தயாராக இல்லை. எனக்கு அவர் வேணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ரெண்டு பேரையும் சமமாக நிறுத்தி வைத்து பார்த்தோம்னு சொன்னால் அவரை காட்டிலும் கண்ணழகிலே நான் மிதமிஞ்சியவளாக இருக்கிறேன். அவன் புண்டரீகாட்சன் தான், செந்தாமரை கண்ணன் என்று பெயர் எடுத்தவன். கண்ணழகிலே பெருமான் மிகச் சிறந்தவன்கிறதுனால தான் அவனுக்கு கண்ணன்கிற பேரே ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அவனும் எனக்கு நிகராக மாட்டான் அப்படிங்கிற கருத்தை தன்னகத்தை கொண்டிருப்பவள். அந்த கர்வம் கொஞ்சம் இந்த பெண் பிள்ளைக்கு இருக்கிறதாம். அதைத்தான் போதரி கண்ணினாயின்னு கூப்பிட்டு அதனை அவளுக்கு உணர்த்துகிறார்கள். இந்த கர்வம் உனக்கு இருக்குங்கிறத அந்த பெண்ணுக்கே உணர்த்துகிறார்கள்னு இங்கே வியாக்கியானம். இப்ப நேற்றைய தினம் மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய்னு பாடினாளோ இல்லையோ, ராமனை மனத்துக்கு இனியவன் என்று சொன்னார்கள். அது இவள் காதிலே விழுந்ததாம். இன்றைய தினம் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை அந்த சொல்லை கேட்டாள், வார்த்தையை கேட்டாள். ஓ, மனத்துக்கினியவன் ராமனை பாடியிருக்கா, நீங்க ராம விருத்தாந்தம் சொன்னீர்களோ அப்படின்னு கேட்டாளாம். ராமன் கதையை பாடினீர்களோ அப்படின்னு கேட்ட உடனே வெளியில இருக்கிறவா சொல்றா, நாங்க ராமாயணம் மட்டுமா சொன்னோம், நாங்கள் கிருஷ்ண விருத்தாந்தமும் சொன்னோம், பாகவதமும் சொன்னோம், அதற்கும் மேலே பாரதம் சொன்னோம், பாஞ்சராத்திர ஆகமத்தை கூட சொன்னோங்கிறா. அது என்ன பாஞ்சராத்திர ஆகமம்னால், பகவானை பூசிக்கும் முறைகள் வைணவத்திலே 2 உண்டு. ஒன்று ஸ்ரீ வைகானசம்னு சொல்லுவார்கள், மத்தொன்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரம்னு சொல்லுவார்கள். இரு வேறு ஆகமங்கள். பூசிக்கிற முறையிலே வேறுபாடுகள் உண்டு. ஆனா பூசிக்கிற தெய்வம், தொழப்படுகின்ற தெய்வம் அவர் ஸ்ரீமன் நாராயணன் தான். விகனசருங்கிற ஆச்சாரியர், அவராலே நன்கு வளர்க்கப்பட்டது அவர் பகவத் அவதாரம். அவராலே நன்கு வளர்க்கப்பட்டது வைகானச சாஸ்திரம். அதே போல பாஞ்சராத்திரம்ங்கிறது பகவானே பல பேருக்கு அதை உபதேசித்திருக்கிறார். 5 தினங்கள் தொடர்ச்சியாக எம்பெருமானாலே பற்பலருக்கும் உபதேசிக்கப்பட்டது எதுவோ அதற்கு பாஞ்சராத்திரம்னு பேரு. அதற்குள்ள நிறைய சம்ஹிதைகள்லாம் உண்டு. ஓரோரு திருக்கோயில் ஓரோரு சம்ஹிதையை அது பின்பற்றும். ஆகமம் ஒன்னா இருக்கலாம், ஆனா சம்ஹிதைங்கிறது வேறாக இருக்குமாயின் பூஜா விதிகள்ங்கிறது வேறுபடும். ஆகமமே வேறா இருந்துடுத்துனா ஆகமமும் வேறு, பூஜா விதிகளும் வேறு அப்படின்னு நாம கொள்ளணும். இப்போ ஸ்ரீரங்கம் இருக்கு, காஞ்சிபுரம், திருநாராயணபுரம், இதெல்லாம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம், அதன்படி நடக்கிற கோயில்கள். திருமல திருவேங்கடமுடையான் சந்நிதி, கீழே இருக்கிற கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதி, இங்க இருக்கிற பார்த்தசாரதி பெருமாளுடைய சந்நிதி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சந்நிதி, இப்படி பல திருத்தலங்கள் ஸ்ரீ வைகானச ஆகமத்தை சேர்ந்ததா இருக்கும். 2 ஆகமங்கள் உண்டு வைணவ மதத்திலே. ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம்னு ஒன்று, ஸ்ரீ வைகானச ஆகமம்ங்கிறது ஒன்று. அப்ப இந்த பெண்கள் சொல்றா, உள்ள இருக்கிறவ என்ன கேட்டா,
மனத்துக்கினியான்னு ராம விருத்தாந்தம் பாடினீர்களோ அப்படின்னு கேட்டா. வெளியில இருக்கிறவன் என்ன சொல்றா? ராம விருத்தாந்தமும் பாடினோம், கிருஷ்ண விருத்தாந்தமும் பாடினோம், மகாபாரதமும் சொன்னோம், ஸ்ரீபாஞ்சராத்திரமும் சொன்னோம் அப்படிங்கிறா. இதெல்லாம் எங்க சொன்னா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் பாருங்க. புள்ளின் வாய் கீண்டானை என்ன கீழ்வானம் வெள்ளன்னு இப்படிங்கிற பாசுரங்களிலே கிருஷ்ண விருத்தாந்தம் பேசப்பட்டது. இதெல்லாம் கண்ணனுடைய விருத்தாந்தம் பேசுகிற பாசுரங்கள். ஏன்னா புள்ளின் வாய் கீண்டானை இன்னைக்கு அதைத்தானே பாட போறா. பகாசுரன் ஒருத்தன் வந்தான், அந்த பகாசுரனை முடித்தவன், அது கண்ணனுடைய சரித்திரம். கீழ்வானம் வெள்ளன்னுங்கிற பாசுரத்திலே பகவான் கேசவன் கேசி ஹந்தாங்கிறது சொல்லப்பட்டது. அதே பொருள் 7ஆம் பாட்டிலும் கேசவன் என்று பெருமான் அழைக்கப்பட்டான். அப்ப கண்ணனுடைய சரித்திரத்தை அங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்ப இன்றைய பாட்டிலேயே பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு ராமவிருத்தாந்தம் சொல்லப்படவிருக்கிறது. இப்ப சாதாரணமா பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானைன்னு சொன்னா நிறைய பேர் என்ன தெரியுமா நினைச்சுப்பா? இது நரசிம்ம அவதாரத்தை சொல்லுகிறது அப்படின்னு நினைச்சுப்பா. ஏன்னா கிள்ளுதல்னாலே நகத்தை கொண்டு கிள்ளுதல் அப்படின்னு நாம பொருள் வைத்திருக்கிறோம். அதுதான் சரியான பொருளாக நமக்கு படும். ஆனா பொல்லா அரக்கனைன்னு இருக்கிறதுனால இது நரசிம்ம அவதாரத்தை சொல்லலேன்னுட்டா. கிள்ளிக்களைந்தானைன்னு சொன்னது வேண்டுமானால் அது நரசிம்ம அவதாரத்திற்கு பொருந்தி வருமாறு இருக்கிறது. ஆனா பொல்லா வசுரனைன்னு பாட்டு இல்லையே, பொல்லா அரக்கனைன்னு பாட்டு இருக்கே. அரக்கனுக்கும் அசுரனுக்கும் வேறுபாடு உண்டு. அவர்கள் ஜாத்தியா வேறுபட்டவர்கள், சாதியே வேறு. அரக்க சாதிங்கிறது வேறு, அசுரர்களுடைய சாதிங்கிறது வேறு. அப்ப அரக்கனை அசுரன்னு சொல்ல முடியாது, அசுரனை அரக்கன்னு சொல்ல முடியாது. ஆனா சில பல இடங்கள்ல நீங்கள் பார்த்தீர்களானால் அரக்கனை அசுரன் என்றோ அசுரனை அரக்கன் என்றோ சொன்னார் போல வரும். ஆனா அது சரியன்றுங்கிறா. இதுல யாரோ ஒருத்தரை இன்னொன்னா சொல்லலாம். அதாவது அரக்கனை அசுரன் என்றோ அல்லது அசுரனை அரக்கன் என்றோ ஏதோ ஒருத்தரை ஒன்று மாற்றி ஒன்று சொல்லலாம். அது யாரை சொல்லலாம்னு சட்டுன்னு ஞாபகம் வரலை. ஆனால் அரக்கன் வேற அசுரன் வேற, ரெண்டுமே வேற வேறையா இருக்கும் இல்லையோ. இப்போ அரக்கனைன்னு பாட்டு இருக்கிறதுனாலே இது ஹிரண்ய கசிப்புவை சொல்லாது, ஏன்னா அவன் அசுரன். அரக்கன்னு சொன்னால் அது ராவணனை சொல்லும். ராவணனை கிள்ளி களைந்தானை, அனாயாசமாக முடித்தவன் அர்த்தம். இப்போ ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்டார், அப்படி ஒன்றும் அனாயாசமாக முடிக்கலையே சுவாமி, ரொம்ப கஷ்டப்பட்டு தானே முடித்தார். பெரிய சேதுபந்தம் எல்லாம் கட்டி, பெரிய அணை கட்டி, வானரச்சேனையை கூட அழைத்து கொண்டு இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் போய் லங்கைக்கு போயிட்டு அங்கே 7 நாளைக்கு மேலே பெரிய சண்டையெல்லாம் நடந்து கடைசியில தானே ராவணனை ராமன் வெற்றி கொண்டார். இங்கே நம்ம கிள்ளி களைந்தானை பூ பறிக்கிறா போல பறிச்சுட்டான்னு பாட்டில் இருக்கேன்னா மேலே வரேன், அர்த்தத்தை சொல்கிறேன். இப்போ இந்த பாட்டில் பாருங்க, பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானைன்னுட்டு ராமவிருத்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கீழே கூட 10ஆம் பாட்டிலே பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகரணன்னு பாட்டு வந்ததா? தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான்னு பாட்டு வந்ததா? இதெல்லாம் ராமவிருத்தாந்தம். ஏன்னா உள்ள இருக்கிறவ என்ன கேட்டா, ராமனை பத்தி பாடினீர்களான்னு கேட்டா. கண்ணனையும் பாடினோம், ராமனையும் பாடி இருக்கிறோம். அதற்கு மேலே கீர்த்திம பாடி போய் அப்படின்னு பாடினோம். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. இதெல்லாம் பகவானுடைய வியூகமாகிற நிலை. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பகவானுக்கு 5 நிலைகள்னு அடிக்கடி பார்த்துருக்கோம். 2வது நிலை வியூகம்ங்கிற நிலை, திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கிற நிலை. இப்போ அந்த திருப்பார்க்கடலிலே சயனித்திருக்கிற நிலையை சில பல விடங்களிலே ஆண்டாள் பாடியிருக்கிறாள். பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து அப்படின்னு எல்லாம் பாடியிருக்காளோ இல்லையோ. இந்த வியூகம்ங்கிறத பற்றி எந்த சாஸ்திரம் அதிகமாக பேசுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. இப்போ 2வது நிலை திருப்பார்க்கடலிலே கிடக்கிற நிலை. அந்த நிலையை சாஸ்திரங்களிலே எந்த சாஸ்திரம் விரிவாக அலசுகிறது பேசுகிறதுனால் ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரம் தான் பேசுறது. அப்ப ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரம் எந்த ஒரு அவஸ்தைனா நிலை, எந்த ஒரு நிலையை அது விரிவாக பேசுகிறதோ அதை ஆண்டாளும் பாடியிருக்கா. அப்ப அந்த வகையாலே ஸ்ரீபாஞ்சராத்திரத்தையும் தொட்டிருக்கான்னு சொல்லலாம், அதையும் பேசியிருக்கிறாள் என்று சொல்லலாம். ஆக இத்தனை பாடியிருக்கோம்மா நாங்கள், வெறும் ராமவிருத்தாந்தமா பாடினோம் அப்படின்னு கேட்டுட்டா. இப்ப நேற்றைய தினம் மனத்துக்கு இனியான் என்று ராமன் கொண்டாடப்பட்டானோ இல்லையோ. இந்த இடத்துல காஞ்சி மகாவித்வான் பிரதிவாத பயங்கரம் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை வருஷிக்கிறார். கோகுலத்துல ராமனை மனத்துக்கினியான்னு சொன்னால்
அங்க இருக்கிறவாளுக்கு அது பிடிக்காதான். அயோத்தியில போயிட்டு ராம்லல்லா சந்நிதியில நாம நின்று கொண்டு கிருஷ்ண பரமாத்மா கி ஜெயன்னு கத்தினா நல்லா இருக்குமா? அங்க இருக்கிற மொத்த பேரும் நம்மளை திரும்பி பாப்பா. இது என்ன ராம்லல்லா தேவஸ்தானத்துக்கு வந்துட்டு இங்க போய் கண்ணனோட பேரை போய் சொல்லிட்டு இருக்கிறே சுவாமி, அதுக்கு நீர் கண்ணன் சந்நிதிக்கு போகணும், துவாரகைக்கு போய் இதெல்லாம் சொல்லும். இங்க வந்தா எங்க ராம்லல்லா பேரைத்தான் சொல்லணும். ராம்லல்லா கி ஜெயன்னு சொல்லலாம், ராம்லல்லா கா மங்களுஹோன்னு கத்தலாம். இதெல்லாம் அங்கே பொருந்தும். அப்ப அயோத்தியில கண்ணன் பெயரை சொன்னா ஒருத்தரும் சகித்து கொள்ள மாட்டார்கள். ராமே ராமே ராம இதி பிரஜானாம் அபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி. ராமன் அரசாண்ட காலத்திலே அயோத்தியா வாசிகள் எல்லாம் திரும்ப திரும்ப என்ன சொல்லிட்டு இருப்பான்னு ஒரு கேள்வி வந்தது. எங்களுக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் சொல்லவே மாட்டாளாம். ஏன்னா எந்த கஷ்டமும் இல்லை. எப்போதும் அவர்கள் சொல்வது எதனைனால் ராம ராம ராம. அதைத்தான் திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மற்றொன்றும் அறியார்கள்ங்கிறார். அப்போ அயோத்தியில் பாருங்க, ராம ராம ராமன் தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. கிருஷ்ண கிருஷ்ணன் அங்கே யாராவது சொல்ல போறாளா? கிடையாது. அதே போல கோகுலத்திலும் கூட கண்ணன் பெயரைத்தான் சொல்லணும். அதுல இன்னொன்னு பாருங்க, நேற்றுக்கு ராமனை சொல்லும் போது மனத்துக்கு இனியவன் வேற சொல்லிட்டா. நான் கோகுலத்துக்கு போயிட்டு ராமன் மனத்துக்கு இனியவன்னா என்ன அர்த்தம்? கண்ணன் மனத்துக்கு இனியவன் அல்லன்னு அர்த்தம். அப்படித்தான பொருள்படும். நான் இன்னொரு ஊரை சேர்ந்த ஒரு தெய்வத்தோட பெயரை கூட்டுண்டு வந்து நான் இங்கே நின்று கொண்டு ராமன் மனத்துக்கு இனியவன் அப்படின்னு கோகுலத்துல சொன்னா அங்க இருக்கிறவாள்லாம் கேட்க வந்துட்டா. சில கோபிகள் கண்ணன் தான் எல்லாம்னு இருக்கிறவா, அவளால் அதை சகிச்சுக்க முடியல. அது என்னமா நீங்கள் ராமனை மனத்துக்கு இனியவன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம கண்ணன் மனத்துக்கு இனியனல்லன்னு அர்த்தமா? நம்ம கணவன் அவர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் அழகரா இருந்தாலும் சரி, அழகர் அல்லாது போனாலும் சரி, அவர் குணவானா இருந்தாலும் சரி, குணஹீனரா இருந்தாலும் சரி, குரூபியா இருந்தாலும் சரி, அவர் எப்படி இருந்தாலும் சரி, நம் கணவர் நமக்கு கணவனே கண் கண்ட தெய்வம் அப்படின்னு தானே நாம இருக்கணும். நமக்கு கணவன் கண்ணன். அந்த கண்ணன் அவன் நம்மிடத்துல அன்பில்லாதவனாகவே இருந்தாலும் கூட அவனை விட்டு கொடுக்கறதுங்கிறது கூடவே கூடாது. நீங்க அது என்னமா ராமனை பார்த்துட்டோ மனத்துக்கு இனியான்னு பாடுவீங்கோ, இது எங்களுக்கு சரியாக படவில்லை. சில பக்தர்கள் அப்படித்தான் இருப்பா, எங்களுக்கு கண்ணனைத்தான் ரொம்ப பிடிக்கும்னுவா. சில பக்தர்கள் ராமனை போல உண்டான்னு சொல்லுவா. கண்ணனையும் சேவிப்பா, தொழுவார்கள், குறையில்லை. ஆனா ராமன் தான் எங்களுக்கு எல்லாமே, ராமனை போல உண்டான்னுவா. என்ன கேட்டா கூட நான் கண்ணன் தான் எல்லாம்னு விடுவேன், ராமன் தான் எல்லாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா உலகத்துல பாருங்க, ராமன் நிறைய சிரமப்பட்டார் அப்படின்னு அவர் பேர்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு அனுதாபம் இருக்கு. ராமன் சொன்னா எல்லாம் என்ன சொல்லுவா? நிறைய கஷ்டப்பட்டாருன்னுவா. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டத்தை அவர் பட்டுடலை. கண்ணன் பட்ட கஷ்டங்களோட ஒப்பிட்டு பார்த்தால் ராமன் பட்ட கஷ்டங்கிறது ஒன்றுமே கிடையாது. அதுவும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து ராமன் பெருசா கஷ்டமே படலை. சில ஆண்டுகளே வாழ்ந்தார் கண்ணன். 100லிருந்து 125 ஆண்டுகள் அதிகபட்சம், அவ்வளவுதான் வாழ்ந்திருக்கிறார். ஆனா கண்ணன் பட்ட கஷ்டங்கிறது நாள்தோறும் கஷ்டம்தான், தினந்தோறும் கஷ்டம்தான். ஒரு நாடோடிய போல வாழ்க்கை என்றைக்கு பிறந்தானோ அன்றைய தினம் ஓட ஆரம்பிச்சது. வாழ்க்கையினுடைய இறுதி வரை ஓடினார். சொல்லுவாளோ இல்லையோ, வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் ஓடினேன், கடைசி வரைக்கும் ஓடினேன்னா அது கண்ணனைத்தான் சொல்லணும். ஓடிண்டே இருந்தார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசியில துவாரகைக்கெல்லாம் போய் அரசாட்சி புரிந்து அங்கேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து தன் கண்ணெதிரிலேயே தன்னுடைய உறவினர்களை எல்லாம் பறிகொடுத்து அதுக்கு மேல தான் தனி ஒரு ஆளாக வைகுண்டத்தை நோக்கி போனார்னு சொன்னால் இந்த கஷ்டமெல்லாம் ராமன் படவே இல்லையே. 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனார். அதுல 13 ஆண்டுகள் 2 மாதங்கள் சௌக்கியமா தான் இருந்தார். கடைசி 10 மாசம் கஷ்டப்பட்டார். அப்புறம் மனைவியை பிரிஞ்சதெல்லாம் அவர் எடுத்த முடிவு. இதுக்கு யார் என்ன செய்ய முடியும்? அவரா முடிவு எடுத்து நீ திரும்ப காட்டுக்கு போன்னு அனுப்பிச்சிருக்கார். அப்ப கஷ்டப்பட்டது உண்மையில யாருன்னு கேளுங்கோ, கண்ணன் தான் கஷ்டப்பட்டிருக்கார். கண்ணன் பட்ட கஷ்டத்தை யாரும் பட்டதே இல்லை என்று உறுதிப்பட சொல்லலாம். ராமனையாவது இவன் ராமன் தான், இவன் ராஜாதான் எல்லாம் அங்கீகரிச்சுட்டா. காட்டுக்கு போனாலும் அவர் ராஜாதான். ராமனை போல உண்டா? ராஜா ராமன் சொல்றீங்களா இல்லையா? யாராவது ராஜா கிருஷ்ணன் சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி வாழவே இல்லை. ராஜாவா இருந்தார். ராஜாவா யாரும் பெரும்பாலும் அங்கீகாரமே பண்ணல அவரை. அவர் தான் ராஜான்னு சொல்லிட்டாரே தவிர நீ ராஜான்னு இன்னொருத்த அவரை பார்த்து சொல்லலை. ஒரு சிசுபாலன் எத்தனை பேசி இருக்கிறான். ஒரு பவுண்டரக வாசுதேவன்கிறவன்
தான் தான் வாசுதேவன்னுட்டான் கண்ணன் எதிரிலேயே. கூடவே இருக்கிற சீமாலிகன்கிற தோழன் அவன் திடீரென்று நான் கண்ணனுடைய நண்பன்னு சொல்லிட்டு எல்லா அநியாயங்களையும் பண்ண ஆரம்பிச்சான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் வெளியேயும் எத்தனை விரோதிகளை கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தம் அது கண்ணனுக்கு இருந்தது. அதனால கண்ணன் எம்பெருமான் தன்னை ராஜான்னு அவர் கோஷித்து கொண்டாலும் அவர் சொல்லிட்டு இருக்கார், தன்னை ஒரு பெரிய ராஜான்னு அவர் சொல்லிட்டு இருக்காருங்கிற அளவுல தான் மக்கள் அவரை பார்த்தார்கள். அதனால இத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் பகவான், கண்ணனை போல கஷ்டப்பட்டவர் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணபக்ஷபாதிகளான நாங்கள்லாம் சொல்றோம். ராமபக்ஷபாதிகள் இப்போ எழுந்து நின்றுட்டா, என்ன இன்னும் நீர்பாட்டுக்கு பேசிட்டே போறீரே, என்னமோ கண்ணன் தான் கஷ்டப்பட்டான் கண்ணன் தான் கஷ்டப்பட்டான்னா எங்க ராமனை போல ஒருத்தர் பார்க்க முடியுமா சுவாமி? அப்பா வார்த்தையை ஒரு நாளும் மீறாத பிள்ளை, பெரியோர்கள் வார்த்தையை தட்டாத பிள்ளை, அந்த மாதிரி ஒரு பிள்ளை பார்க்க முடியுமா? பித்ருவாக்கிய பரிபாலனம் அதற்காகவே எடுத்த அவதாரம். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறத இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காகவே செய்யப்பட்ட அவதாரம் ஒன்று உண்டெனில் அந்த அவதாரம் ராமாவதாரம் தான். அப்பா பேச்ச அப்படி கேட்டிருக்காரே. உடனே கிருஷ்ண பக்தர்கள் எழுந்தா. என்னைக்கு கேட்டார் சுவாமி? என்னைக்கு கேட்டார்? 12 வயசுக்கு கேட்டிருக்கார். அவ்வளவுதானே. விஸ்வாமித்திரர் வந்தார், குழந்தைய அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார். போயிட்டு வரம்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு தசரதன் சொன்ன உடனே போயிட்டு வரம்பான்னு குழந்தை கிளம்பி போச்சு. 12 வயசுக்கு கேட்டுதா? அதுக்கப்புறம் 24 வயசுக்கு கேட்டுது. நீ காட்டுக்கு போன்னு சொல்லப்பட்டது. உடனே காட்டுக்கு புறப்பட்டார். 24 வயசுக்கு கேட்டது. 12 வயசுக்கும் 24 வயசுக்கும் நன்னா வளர்ந்த அப்புறம் அப்பா பேச்ச கேட்டதெல்லாம் கணக்குல வருமானு? எங்க கண்ணன் பிறந்த அன்றைக்கே கேட்டான் தெரியுமோ அப்படின்னா. பிறந்த அன்னைக்கே கேட்டானா? அது என்ன கேட்டான்னா, வடமதுரையிலே பிறந்தான். 4 திருக்கரங்களோட பகவான் பிறந்தார். சங்க சக்கர கதா பத்மங்களை எடுத்துக்கொண்டு அவதரித்தார். விஷ்ணுவாகவே பிறந்தார். அன்னைக்கே சொன்ன 2 அவதாரங்களுக்கு தான் அந்த ஏத்தம். ஒன்று வாமனாவதாரம், ஒன்று கிருஷ்ணாவதாரம். 4 திருக்கரங்களோட பிறந்தார். அப்பா அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். அந்த பிஞ்சு கைகளை பார்க்கிறா, பிஞ்சு விரல்களை தொட்டு தொட்டு ஸ்பர்ஷம் பண்ணி பார்க்கறா. அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையோ? ஒரு குழந்தைய தொட்டு பார்க்கறச்சே கிடைக்கிற ஆனந்தம் இன்னொன்னுல கிடைக்க போறதா? பிறந்த குழந்தை, அது யார் குழந்தையா வேணும்னா இருக்கட்டும், அந்த குழந்தைய அப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னா அது தருகிற ஒரு ஆனந்தம்ங்கிறது இருக்கு பாருங்க. அது இன்னொன்று தரப்போறதா? அது கைகளை தொட்டு பார்த்தா ரொம்ப மென்மையா இருக்கு. அதனுடைய குட்டி தொப்பை அப்படி பிடிச்சு அப்படி இழுத்து அப்படி விட்டோம்னா ஒரு ஸ்ப்ரிங்கு ஜம்ப் பண்றா போல் அது ஜம்ப் பண்ணும் பாருங்க. அதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. அதனுடைய கன்னத்தை மெதுவா இப்படி இப்படி பண்றதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. அதை மெதுவா லைட்டா அப்படி கிள்ளி கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. அதனுடைய பாதங்களை வருடுறதுல ஆனந்தம் இருக்கு. ஒரு சாதாரண குழந்தை, பாஞ்ச பௌத்திகமான பிண்டம், அதுதானே உடல்ங்கிறது. என்ன, 5 பூதங்களால் ஆன ஒரு குழந்தைக்கே இத்தனை அனுபவங்களை நம்மளால செய்ய முடியறதுன்னு சொன்னால், பெருமான்கிறவன் பஞ்சோபனிஷன் மயன்கிறா. 5 உபனிஷத்துக்களால் ஆன திருமேனின்னு பெருமானுக்கு அத்தனை ஏத்தம். பஞ்சசக்தி மயோதேவகான்னு சொல்லுவார்கள். பஞ்சோபனிஷன்மயமான திருமேனி என்ன அதனை கொண்டாடுகிறார்கள். அவனே வந்து பிறந்திருக்கிறான். 4 திருக்கரங்கள். அந்த பிஞ்சு கைகளுக்கு தோதா அந்த கைகளுக்குள்ளே உள்ளங்கையில் அடங்குறா போல குட்டி குட்டியா சக்கரம், குட்டியா சங்கு, சின்னதா கதை, இதெல்லாம் வச்சுட்டு வந்தா இன்னும் அழகுக்கு கேட்கணுமா? இப்போ அந்த திவ்யாயுதங்கள்லாம் பார்த்தனவாம். இவன் சின்னவன் ஆயிட்டான். இவன் கைக்கு தோதா நாமளும் இருந்தா தானே நன்னா இருக்கும். இப்போ பெருமாளித்துனோண்டு இருந்துட்டு இவ்வளோ பெரிய சக்கரத்தையும் சங்கத்தையும் கையில் பிடிச்சிட்டு இருந்தாருன்னா நாம் என்ன சொல்லுவோம்? அவர் பெருமாள் அழகாத்தான் இருக்கார், அது என்னத்துக்காக இவ்வளோ பெரிய சங்கு சக்கரத்தை கையில் கொடுத்துருக்கா, நன்னாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட மாட்டோமா? பொருந்தவே இல்லை அது. அதனால பகவான் பார்த்தார், அந்த மாதிரிலாம் ஒரு பல்லு மேலே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடவே கூடாது, எல்லாம் சரியா இருக்குன்னு அத்தனை பேரும் சொல்லணும்னு முதலே நினைச்சுட்டார். அவர் நினைச்சா செய்யறதுக்கு தானே இவா 2 பேர் இருக்கா. சங்க சக்கரங்கள் எதற்காக பெருமானிடத்தில் இருக்கிறார்கள்? அவர் நினைத்தவற்றை எல்லாம் நினைத்த மாத்திரத்திலே சாதித்து கொடுப்பதற்காகத்தான் பகவானுடைய கைகளிலே திவ்யாயுதங்களே விளங்குகின்றன. உடனே தங்களை ரொம்ப அழகா மாத்தினுட்டா. குழந்தை வந்து பிறந்தாச்சு. தேவகியும் வசுதேவரும் ரொம்ப ஆனந்தத்தை அடைந்தார்கள். ஆனா அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. குழந்தையை பார்த்தார், கையை கூப்பறார். ஜாதோசி தேவதேவேஷ சங்க சக்கர கதாதர திவ்ய ரூபமிதம் தேவ பிரசாதேன உபசம்ஹரன்னு சொல்றார். ஜாதோசி தேவதேவேஷ, ஹே தேவதேவனான பெருமானே, சாட்சாத்து பரமேஸ்வரனே, நீதான் வந்து பிறந்திருக்கிறாய். இந்த வார்த்தையை நன்னா கவனிங்கோ. சாட்சாத்து பகவான் நீதான் வந்து பிறந்திருக்கிறாய். ஆனா எனக்கு என்ன பயமா இருக்கு தெரியுமா? கம்சன் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குங்கிறார். நான் வசுதேவரை கூப்பிட்டேன், சுவாமி சுவாமின்னு. என்னன்னார், நீரே தான் அவனை பகவானேன்னு கூப்பிடுறீர், அப்புறம் நீரே கம்சன் ஏதாவது பண்ணிடுவானான்னு பயமா இருக்குங்கிறீரே. அவன் பகவான்னு தெரிஞ்சுவிட்டா பயப்படவே வேண்டாமே. பகவான்னு தெரியலன்னா இப்போ பயப்பட போறோம். நீர் தான் பகவானேன்னு சொல்லிட்டீரோ இல்லையோ. கம்சனால இல்லை, கம்சனுக்கு மூதாதையர்கள் எல்லாம் சேர்ந்து கம்சனோட நின்றாலும் கண்ணனை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது.
உலகமே எதிர்த்து நின்றாலும் கண்ணனுக்கு ஒரு ஆபத்தும் நேரப் போவதில்லை. அதுக்கு அவர் சொல்றார், இதெல்லாம் உன்னை விட எனக்கு நன்னா தெரியும்னார் என்கிட்ட. இப்போ நீ சொன்ன பத்தியா இந்த அர்த்தங்கள் எல்லாம், நீ இன்னும் சுமாராக 7லேருந்து 8:30 வரைக்கும் பேசுவியா? நான் 7 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா ஒரு யுகம் பேசுவேன். எனக்கு அவ்வளோ தெரியும் இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் எனக்கு இப்போ அவனை பார்த்த உடனே எல்லாமே மறந்து போச்சு. அந்த மென்மையான திருமேனியை பார்த்த உடனே இவனுக்கு ஏதேனும் தீங்கு நேருமோன்னு நான் அச்சம் கொள்கிறேன், எனக்கு பயம் ஏற்படுகிறது அப்படின்னுட்டு அவர் சொல்லியிருக்கார். அப்போ பெருமானத்தில் பிரார்த்தனை என்ன தெரியுமா பண்ணார் அவர்? நீ தயவு பண்ணி இந்த ஆயுதங்கள் எல்லாம் மறைச்சிக்கோ, 4 கைகளோடலாம் இருக்காதே, 2 கைகளை தயவு பண்ணி மறைச்சிக்கோ. இந்த உலகத்தில் மற்றைய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கின்றனவோ, எப்படி காட்சி தருகின்றனவோ அப்படியே நீயும் காட்சி தருவாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார் பாருங்கோ. அப்பா சொன்னார், அப்பவே கேட்டார் பிள்ளை. பிறந்த அன்றைக்கே தகப்பனார் பேச்ச கேட்ட ஒரு பிள்ளை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களானால் அந்த பெருமை கண்ணனுக்குத்தான் உண்டு, உங்கள் ராமனுக்கு கிடையாது அப்படின்னு கிருஷ்ண பக்தர்கள்லாம் சொல்லிட்டா. ராம பக்தர்கள் பார்த்தா, ஐயோ வேற ஏதாவது நாம சொல்லணுமே அப்படின்னு அவர்கள் யோசனை பண்ணி பார்த்துட்டோ, எங்கள் ராமன் சீதையை மட்டும்தான் மணந்தான். ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் எல்லாமே ஒன்று. சீதையை மட்டும்தான் மணந்தார், மனத்தாலும் இன்னொரு பெண்ணை நினைத்து அறியாதவர் அப்படின்னு உடனே இவாள்லாம் பதில் சொன்னா, ராமாயணத்துல ஆங்காங்கே பல பேர் ராமனை பார்த்து ஆண்களும் கூட பெண்மைத்தனத்தை பெண் தன்மையை அடைந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மறுக்கவில்லை. கம்பரும் பாடுறாரோ இல்லையோ, ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய்னு பாடியிருக்காரோ இல்லையோ. அப்போ ஆடவர்களும் கூட ராமனை கண்டால் நாம ஏன் பெண்ணா பிறக்கலேன்னு சில பேர் நினைச்சுப்பா. தங்களை பெண்களாகவே நினைத்து கொண்டவர்களும் உண்டு. ராமனிடத்திலே ஆசைப்பட்டவர்கள், அவனை காமுற்றவர்கள் பல பேர் உண்டு, இல்லைன்னு சொல்லலை, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுமா, கவிகள் கொஞ்சம் அதிகமாக சொல்லி வச்சுட்டான்னா. கிருஷ்ண பக்தர்கள் சொல்றச்சே சொல்றா, கவிகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணி வச்சுட்டா. நல்ல வேளை சீதை ராமனை கல்யாணம் பண்ணிண்டாலோ போச்சு, இல்லைன்னா வேற யாரும் ராமனை கல்யாணம் பண்ணிக்க தயாராகவே இல்லை போல் இருக்கு, அதனால ஒருத்தியோடையே இருந்துட்டார் அவர். உடனே அவ சொன்னா, ஏன் சூர்பனக்கு ரொம்ப ஆசைப்பட்டாளே? பார்த்தீங்களா, நீங்களே சொல்லிட்டீங்க, ராட்சசி தான் ஆசைப்படுவா போல் இருக்கு. உங்க ராமனை பார்த்துட்டு சீத்தையை பார்த்துட்டு அவ என்ன சொன்னா, சூர்பனகை இவன் ரொம்ப ஒல்லி பிச்சானா இருக்கா, அழகாவே இல்லை, இதுவாவே இல்லைன்னு சொல்லி ராமனை ராமாயணத்துல சீத்தையை தாண்டி வெளிப்படையா ஆசைப்பட்ட ஒரு பெண் பிள்ளை உண்டுன்னு சொன்னால் அந்த பெருமை சூர்பனகைக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ ஒரு அரக்கியாலே விரும்பப்பட்டவன், அதுதான் உங்க ராமனுக்கு பெருமையா? எங்க கண்ணன் அவர் என்ன பண்ணுவார் பாவம், அத்தனை அழகா இருக்கார், வெளியில போனா அது ஈக்கள் எல்லாம் வந்து மொய்க்கிறா போலே, ஒரு நல்ல இனிப்பு பண்டத்தை ஈக்கள் மொய்க்குமா போலே பெண்கள்லாம் மேல விழுந்து அவர் பேர்ல ஆசைப்பட்டா அவர் என்னதான் பண்ணுவார்? அவர் என்ன 16,000 பேரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுண்டா பண்ணார்? அந்த 16,000 பெண்கள் நிர்கதியாக நின்றார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தார், அவர்களை அரவணைத்து கொண்டார். அப்ப இது எங்க கண்ணனோட தப்பே கிடையாது. அவர் அழகுக்கு தோற்று அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். எங்க கண்ணன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? தூது நடந்தவர். இந்த பெருமைலாம் உங்க ராமனுக்கு உண்டான்னு கேட்டா.